ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே எல்லா நேரமும் உங்களோட ஃபேஸ் புத்துணர்வோட அழகாக ஜொலிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போது நான் சொல்ல போகிற சில அழகு குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் புத்துணர்வோட அழகாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்னை எப்பயுமே ஈரப்பதமாக வச்சுருக்கும். இந்த வெள்ளரிக்காய்களை நறுக்கி நல்லா மசிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சு வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட முகம் காலையிலே ரொம்பவே புத்துணர்ச்சியோடு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புதினா. புதினாவில் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய சக்தியும் இதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஒரு 10 புதினா இலைகளை எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் இன்னும் ரொம்பவே புத்துணர்வோடு இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேரட். கேரட் பற்றி சொல்லவே வேணாங்க. கேரட் நம்மளோட சருமத்தை ரொம்பவே பளபளப்பாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீர்ச்சத்தும் அதிகமாகவே இருக்குது. இந்த கேரட்டை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸ் வந்துட்டு பளபளப்பாக மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியோடையும் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மில்க் க்ரீம். இந்த மில்க் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் உள்ள பாக்டீரியாக்களை சுத்தமாக அழிச்சிடும். ஸோ இந்த மில்க் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் ஹனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸ் க்ளோவிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை. இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்குமே செட் ஆகும். எல்லா சரும பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. இந்த கற்றாழையோட ஜெல்லை எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸ் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில். இந்த ஆயிலை எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். மறுநாள் காலையில் எழுந்துச்சி வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் குறைஞ்சி உங்களோட ஸ்கின் ரொம்பவே மென்மையாக இருக்கும். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பாதாம் ஆயில். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் ஆயிலை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மறுநாள் காலையில் எழுந்துச்சி உங்களோட ஃபேஸை வெதுவெதுப்பான நீரில் வாஷ் பண்ணிடுங்க. பாதாம் ஆயில் ஃபேஸில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்களோட ஃபேஸை புத்துணர்ச்சியோடு ஜொலிக்க வைக்கும். இந்த அழகு குறிப்புகளை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.